இனிய நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகர ராசி அன்பர்களே, தற்பொழுது ஏப்ரல் 2017க்கான மகர ராசிக்கான பலன்களை பார்ப்போம். தாமதமான இப்பலனிற்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 1 முதல் 15 தேதி வரைக்கும் தங்கள் மனதில் குழப்பங்களும் சிறு சிறு வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் தினசரி சிறு சிறு பிரச்சனைகளும் வேலை பார்க்கும் இடங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, தங்கள் வீட்டிலும் சரி சலசலப்பு இருந்து கொண்டே இருந்திருக்கும். அதாவது பொதுவாக இம்மாதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கலங்கிய குட்டை போன்றே இருந்திருக்கும். ஆனால் 15 தேதிக்கு பிறகு படிப்படியாக கலங்கிய குட்டை எப்படி தெளிவுமோ அதேபோல் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் மனதில் ஒரு தெளிவான நிலை ஏற்படும். இது உங்களுக்கு முன்னேற்றமான பாதை என்றே சொல்ல வேண்டும். மற்றபடி தங்கள் உடல்நலையில் எலும்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அவை அனைத்தும் மாற்று மருத்துவத்தால் குணமாகி தாங்கள் இப்பொழுது முழு உடல் சுகத்துடன், தேக ஆரோக்கியத்துடன், முழு மன நலனுடன் தற்பொழுது நீங்கள் ஒரு புதிய உற்சாகத்தில் நுழையும் நேரம். அதற்காக தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் எப்பொழுதும் இறைவனின் உதவியை நாடிக்கொள்வது வெற்றியை விரைவுபடுத்தும். ஆகவே தங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத நிலையை பற்றி பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒளிந்து இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம்தான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு சிறு பிரச்சனைகளும் பொறாமைக்காரர்களின் செயல்களும் அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்றென்றும் இருக்கத்தான் செய்யும். அதுவும் இந்த நேரம் ராகுவும் கேதுவும் சரியான ஒரு நிலையில் இல்லை என்பதால் அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தங்களுடைய மன உறுதியும் தங்களுடைய முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதும் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். மீண்டும் மே மாத பலன்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.